பார்த்து பார்த்தது போலவே அந்த போலவே விழியினால் நீ கொண்டு வந்தாய் அப்படின்னு சொல்ற மாதிரி பாரதியோட வரிகளாக இந்த புத்தகம் முழுவதும் அத்தனை சிறந்த கருத்துக்களை கவிதையாக சொல்லி போன பாரதி சொல்லி போன விஷயங்களை இன்றைய காலகட்டத்துக்கு எப்படியெல்லாம் தேவை என்பது போல மிக அழகாக அந்த ஒளிபடைத்த கண்ணினாய் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று சொன்னால் அது இளையோர்கள் கையில இருக்குன்னு யார்கிட்டயும் சாதாரணமா ஆய்வு செய்யறதுக்கு அப்படின்னா தேர்ந்தெடுத்த முத்துக்கள் மட்டுமே இந்த இந்த களத்துல நம்ம பயணிக்க முடியும். ஏன்னா அந்த உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நம்முடைய இல்லத்துல நாம பயின்றாலும் சரி, ஒரு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தாலும் சரி, சாதாரணமாக யாராலும் நூலாசிரியரா மாறிட முடியாது. அவர்களுடைய வெவ்வேறு பண்புகள் பல்துறை அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு துறைகள்லயும் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்க முடியுது அப்படின்னு சொன்னா அந்த உள்வாங்குகின்ற விஷயங்கள்ல தனக்கு எது தேவை அதை ஃபில்டர் பண்ணி மட்டும் தனக்கு வச்சுக்கிட்டு தேவையில்லாதத நீக்கிடும் பொழுதுதான் அது மிகப்பெரிய ஒரு முழுமை பெறுகின்ற ஒரு உருவமாக வரும். அப்படி இத்தனை நூல்களை வேகமாக எழுத முடியறதும் சரி, சிறப்பான நேர மேலாண்மையும் சரி, எல்லாவற்றையும் சரியா கொண்டு போக முடியுது. அடுத்தவங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னா நாம அப்படி வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழக்கூடிய லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒன்றாக ஏன்னா பார்த்து வளர்கின்ற முறைமை வள்ளலராகட்டும் வள்ளுவராகட்டும் காரைக்கால் அம்மையார் அப்படி நம்முடைய பாரதிதாசன் என்று எல்லோரிலும் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் தன்னுடைய ஏற்கனவே எல்லாமே ரெக்கார்டட். அதனால அதோட நியூ வெர்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு பாக்குறது. அத்தனை பேரோட நியூ வெர்ஷனுமே நம்ம இங்க பார்க்க முடியுதுன்னா அத கலைவேந்தன் ஐயா அவர்களுடைய நூலிலிருந்து நாம் பெற முடியும். அது மிக விரைவில் தேர்வு பணிகளும் இருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து பெண்மையின் பேராற்றலை படித்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வதை விட கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதிலிருந்து நிறைய விஷயங்களை இந்த புத்தகமையும் மீண்டும் படிக்கணும்னு ஆசை இருக்கு. அதையும் தொடர்ந்து படிப்பேன். இதை எத்தனை முறை ஆய்வு செய்தாலும் அவரவர்களுடைய பார்வையில நம்ம ஒவ்வொரு மாதிரி ஆய்வு செய்வோம். அப்படி முனைவர் பட்ட ஆய்வாளராக இருந்து ரொம்ப அழகா ஆய்வு பண்ணியிருக்காங்க நம்முடைய நந்தினி அம்மையார் அவர்கள். அதுல எது எது தேவையோ அதை ரொம்ப அதை சொன்ன உடனே நம்ம இந்த பக்கத்துக்கு போய் அதை தேடி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நம்ம ஒவ்வொரு கேட்கின்றவர்களுக்கு அந்த உந்து சக்தியை கொடுக்கின்ற வகையில் அம்மையார் அவர்களுடைய இந்த ஆய்வு மிகச்சிறப்பாக அமைந்தது. அதற்கு அம்மையார் அவர்கள்